மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Life of Murli. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகத்திரி பீச் தான் போயிட்டு இருக்கோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க. ஐயப்பா. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த வண்டியில் தான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். வண்டி பேர் என்னடா? வண்டி பேர் என்ன? டோபி. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோபி தான் இருக்காரு. மொபைல் வச்சிருக்காட்டி கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்காமே வந்துட்டு இருக்கு இவ்வளோ தூரம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டே எடுக்காம வந்துட்டு இருந்தோம். ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா? ஆரம்பமே ஆஃப் ரோடில் கூப்பிட்டு போகிறானுங்க. பிரச்சனை இல்லைங்க, ஆர்எக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அசால்ட்டாக பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கோம். என்ன க்ளவ் போட்டு ரொம்ப நாள் ஆனங்காட்டி கிளச்செல்லாம் போடுற கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் போட்டேன்னா பழகிடுவேன். 6 மணிக்கு பிளான் போட்ட ரைடு 8:15 ஆயிடுச்சு. எல்லாம் ஒருத்தனையும் தேடி தேடி கூட்டிகிட்டு வரக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. கூட ஒத்தாசைக்கு ஆளடா, நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? வரியா 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 வா. முன்னாடி அவனுக்கு எங்கேயோ போயிட்டானுங்க. நான் லாக் பண்ணுறங்காட்டி தான் பின்னாடி பொறுமையாக வந்துட்டு இருக்கேன். ரோட்டில் ஓட்டுறக்கே கடுப்பாக இருக்குதுங்க, கடியாக இருக்குது. எப்படா அந்த ரோடு முடியுன்னு இருக்கு. மார்னிங் ரைடு பீஸ்ஃபுல்லாக போகலான்னு பார்த்தா 8:15 ஆக்கி விட்டானுங்க. மன்னிச்சிருங்க, ரொம்ப நாள் கழிச்சு மோட்டர் வைக்க மாட்டேன்னா ஆங்கிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அண்ட் வின் பிளாஸ்ட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா மைக் செட்டப் அந்த அளவுக்கு பக்காவாக இல்லை. ஹெட்செட்டை வச்சு மைக் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஒரு 100cc பைக்கை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. 100 RX 100 ஓட்டுறப்போ ஒரு 150cc ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் தான் இருக்குது. 100 தான்டா இது. 100 135 135 இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எம்பளம் பார்த்துட்டு 100 நினச்சேன். சொல்லு சத்தியமா சொல்லு. 100 எம்பளம் சும்மா போட்டு வச்சுருக்காங்க. வண்டி வந்து 135. ஸோ கேரளா தமிழ்நாடு பார்டர் தான் நம்மளுக்கு இருக்கும். கோவிந்தாபுரம் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டை தாண்டியாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ஆல்மோஸ்ட் இது கேரளா தான். இப்போ போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். ஏன்னா டிஎன் வண்டினால இங்கே பஸ் கார்லாம் நம்மளை ஒரு மாதிரி அணைச்சா விடுவானுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். கேமரா இருக்குது மேலே, ஆத்தாடி நல்ல வேலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு வியூவெல்லாம் வரும். அந்த வியூ வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். பார்த்தீங்கன்னா டீ பிரேக்காக நிப்பாட்டி இருக்கிறோம். மொளப்பல்லூர்னு ஒரு டீ சொல்லியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு சமோசா சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் திருச்சூர்ல தான் நிற்கலான்னு பிளான். எங்கேங்க விளாக் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க, பறக்கிற. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டனல் பக்கத்தில் நின்றுட்டோம். பசங்களாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ நம்மளும் ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் தான் இங்கே நிப்பாட்டியிருக்கோம். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். பாக்குற எல்லா இடத்துலயும் பிரேக் எடுத்துட்டே இருக்கிறானுங்க. சும்மா எந்த இடமா இருந்தாலும் நின்றுறானுங்க. சரி, இந்த இடத்த நான் தான் நிப்பாட்டேன் ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கோம். இந்த லேனில் யாருமே இல்லை, அதனால தான் நின்று வீடியோ எடுக்கிறோம். ஓகே மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக திருச்சூர் தான் போகணும். டனல், இங்கே ஒரு டனல் இருக்குது. டனல் செமையாக இருக்கும். அதுதாங்க டனல். டனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமாக இருக்குது. இந்த பைக் ரைடில் இந்த டனல் மட்டும் சம்திங் ஸ்பெஷலுங்க. அது ஒரு வைப் செமையாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்லோமோ போட்டு விட்டு ஒரு சாங்கை போட்டோம்னா அவ்வளோதாங்க. டனல் இதோட முடியுது.
பசங்க எல்லாம் பறக்கிறானுங்க. ஹைவே தானே, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த டனல் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு சம்திங் ஸ்பெஷல், ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுங்க டனல்ல ஓட்டுறப்போ. இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் செமையாக இருந்திருக்கும். சரி ஓகே, இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணிக்காட்டி தான். இந்த ஒரு பாலம் வருது பார்த்தீங்களா, இந்த பாலம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு பழைய ஒரு வைப்பு கொடுக்கும். இந்த கேரளானால அந்த ஒரு பாலம், அந்த மரம், அந்த வைப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாலத்தை பார்த்தாலே, அதுவும் ரைனி சீசன்லாம் வந்தோம்னா இதில் அப்படியே பாசனம் முடிச்சிருக்கும். சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஹைவேஸில் ஒரு கடியான விஷயம் என்னென்னா, இப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கணும். ஊருக்குள்ளேனா கொஞ்சம் நல்ல நல்ல சின்ன சின்ன கார்னரிங்லாம் வரும், வண்டியெல்லாம் ஆப்போசிட் லேனில் வரும், ஓவர்டேக் பண்ணி ஓட்டலாம். அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஹைவேஸில் இப்படியே போகிற மாதிரி இப்படி உட்காந்து இப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். விட்டுரு. ஸோ அவனுக்குலாம் பிரச்சனை இல்லைங்க. நம்மளோட வந்து ஆர்எக்ஸு கொஞ்சம் நம்ம ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். 70-80க்கு மேலே போக முடியல. 70-80க்கு மேலே போனால் ஒரு மாதிரி ஃபியூயல் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, வண்டி ஆஃப் ஆயிடுது. ஸோ அதனால் வண்டி கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். ஆனால் நம்ம வண்டி இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட வண்டி, நம்மளை நம்பி கொடுத்துருக்கோம். நம்பிக்கை நம்ம காப்பாற்றலாம். ஆனால் நம்ம ஒரு வண்டியை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தோம்னா அவன் வரட்டுனா நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நான் அவன் மனசு இருக்கும். ஸோ இவன் வேற வாங்குறான், இந்த வண்டி வராதுடா இல்லைடா. ஸோ இதெல்லாம் லேன் மாறுறப்ப இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பழகிங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ லேன் மாறுறப்பெல்லாம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஹைவே எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க, மெதுவாலாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. டப்புனு பிரேக்கெலாம் அடிக்க முடியாது. நீங்கள் வாட்டுக்கு போய்ட்டு சடனாக உள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஒரு இண்டிகேட்டர் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் லேன் கிராஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. கிரிஞ்சுத்தனம் தாங்க பண்ணக்கூடாதுங்கிறது. கைக்குள்ள கால்குள்ள ஒழுக்கமாக போக மாட்டானு, நம்மக்கிட்ட உரசிருக்கு சீன்றக்குனே வருவான். பார்த்தீங்களா, அவனே கண்ட்ரோல் பண்ணி வருவான். அவன் பார்த்துங்க மோஜோக்காரன் என்ஜாய் பண்ணுறான், அவன் அப்படி தான் பண்ணுவான். Flashback. End of flashback. போடா டேய் போடா. இதே இந்த இடத்துல ஜாராவா இருந்திருந்தா மயிறு வச்சுட்டு முடி குடிச்சு போயிட்டே இருந்திருப்பேன். வேற ஒருத்தங்க வண்டியா போச்சா சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆடுறானுங்க. அவன்கிட்ட ஹை சிசி வண்டி இருக்குங்கிற காரணத்தினால ஹைவேஸ்ல ஆடுறானு. ஆடுன்னு இந்த தப்பை பண்ணாதீங்கடா பாய்ஸ். நீங்கள் குரூப் ரைடு போகிறப்போ இதை மைண்ட்ஃபுல்லில் வச்சுக்கோங்க. கூட ஏதாவது லாயர் சிசி வந்து நின்று கூட்டிகிட்டு போங்க. அவனும் ஓட்ட தெரியாமையோ இல்லை ஓட்டக்கூடாதுன்ட்டோ இல்லை, அவன் வண்டி அவ்வளோதான் போகும். நின்று கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. உங்கள்கிட்ட 1000 சிசி இருக்குன்னா பறந்துட்டு போயிடுறீங்க. அதுக்கு நீங்கள் அவனை விட்டுட்டே போயிடலாம். நீங்கள் தனியாக ட்ரிப் போய்க்கலாம், அவன் தனியாக போய்க்குவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். குரூப் ரைடுன்னு வந்து பார்த்தா எல்லோரும் போயிருக்கோம், நம்ம சோலோ ரைடு மாதிரி தனியாக ஓட்டிகிட்டு இருப்போம். கொஞ்சம் அது பண்ணாதீங்கடா டேய். சொல்லணும் தோணுச்சு அவ்வளோதான். ஓகே மக்களே, எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பீச் ரீச் பண்ணிட்டோம். உண்மையை சொல்லணும்னா பீச் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்துச்சு, யாருமே இல்லை. ஸோ